கைகளை உயர்த்தி, நல்ல கைகளை உயர்த்தி, ஆண்டவரே நீர் எங்களுக்கு பக்க பலம், பாதுகாப்பு. எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவனை நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். தரித்து நில்லுங்க. நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன். இது யுத்தம் உங்களுடையதல்ல, இது என்னுடைய யுத்தம். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவினாலே ஆகும் என்று சொன்னவர். தேவனுடைய ஆவி இப்பொழுது இறங்கி ஒவ்வொரு குடும்பங்களிலே பிரவேசிப்பதாக. எல்லா அந்தகார வல்லமையின் கிரிகளும், பிசாசின் தந்திரங்களும், வானமண்டல பொல்லாத ஆவியின் எல்லா விதமான செயல்பாடுகளும் ரசனையாக இயேசுவின் ரத்தத்தினாலே இப்பொழுது சுட்டெரிக்கப்படுவதாக சொல்லியிருக்கிறேன். எல்லா வியாதிகளும் இயேசுவின் நாமத்தினாலே. பேதுரு சொன்னார், வெள்ளியும் இல்லை பொன்னும் என்னும் இடத்துல இல்லை. எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. வெள்ளி இல்லை, பொன்னும் இல்லை, எங்களால செலவு செய்யும் இல்லை. அந்த 12 வருட பெருமாடு உள்ள பெண் சொன்னார், தன்னோட ஆஸ்தி எல்லாவற்றையும் செலவழிந்து ஒரு 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 பிரயோஜனம் இல்லாம, ஒரு முன்னேற்றம் இல்லாம அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நீங்க சொல்லுங்க, எங்களிடத்தில் இப்பொழுது இருக்கிறதெல்லாம் இயேசு மாத்திரமே. இயேசுவின் நாமத்தினாலே நான் எழும்புவேன். இயேசுவின் நாமத்தினால் நீ எழும். இயேசுவின் நாமத்தில் உனக்கு வேலை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்துல எல்லா வியாதிகளும் மறையட்டும். இயேசுவின் நாமத்துல தரித்திரங்கள், இயேசுவின் நாமத்துல பிசாசின் தந்திரங்கள் நிர்மூலமாகட்டும். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமம் பலத்த துர்கம். நீதிமான் ஓடி சுகமாய் தங்குவான். இன்றைக்கு காலை வேளையில இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு மீதும் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி 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 அவர்களுடைய செய்கைகள், கிரியைகள் பெரிதாக இருக்க போவதற்கு ஸ்தோத்திரம். நிறைய முன்னேற்றங்களையும் நீ காண போறீங்க. இயேசுவின் நாமத்தில் திருமணம், இயேசுவின் நாமத்தில் குழந்தை போற, இயேசுவின் நாமத்தில் தடைகள் விலகி, இயேசுவின் நாமத்தில் வேலை உண்டாகி, இயேசுவின் நாமத்தில் உயர்வு உண்டாகி, இயேசுவின் நாமத்தில் மாறுதல் உண்டாகி, இயேசுவின் நாமத்தினாலே சமாதானம் உண்டாகி. இந்திய தேசத்துல சமாதானம், எல்லையிலே சமாதானம் உண்டாகி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.